புதன் பகவான் இவருக்கு எங்கே இருக்காரு அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 4க்கு 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுது. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சினால இவருக்கு விரயம் அதிகமாகுது அப்படிங்கிறதும் இதில் தெளிவாக தெரியுது. ஸோ முயற்சி மட்டும் இவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த முயற்சி வந்து தடையாகவும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது, கடனாகவும் ஆயிட்டே இருக்குங்கிறது இதில் தெரியுது. இவருக்கு 5ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா கடகம். ஸோ கடகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆகிறார் இல்லையா? சந்திர பகவான் இவர் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னா 12ஆம் இடமான கும்பத்தில் இருக்கார். 5ஆம் பாவ அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது 8 ஆயிடுறது. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு விரயம் தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயம் அது விரயத்தையும், அதே போல் அது தீராத பிரச்சனையும் கடனையும் தான் ஏற்படுத்தும் அப்படின்றது இதில் தெளிவாக தெரியுது. அதே போல் இப்போ விரயம்னு சொல்கிறாரு இல்லையா? விரயம்னும் போது நம்ம 12ஆம் பாவம் எடுத்துக்கிறோம். 12ஆம் பாவம் இவருக்கு கும்பம் ஆகிறாரு. ஸோ கும்பத்துடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, அதாவது கன்னியில் இருக்கார். அப்போது 12க்கு 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுது. விரயத்திற்காகவே இன்வெஸ்ட்மெண்ட், அதே போல் விரயம் உண்டாகிற சூழல், விரயத்தினால இவருக்கு கடன் அதிகமாகிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தெளிவாக இதில் காட்டுது. உபய லக்னத்தில் போகுது அப்படின்னாலே ரொம்ப ஜாக்கிரதையாக, கவனமாக, குறிப்பாக வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சில இந்த கடன் விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதும், அதே போல் விரயம் ஏற்படாமல் நம்மளை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கும்.